தம்பி உள்ளூ சீரிஸில் ஒரு பேய் படம் பார்க்கணுமாப்பா, உனக்கு 2019 ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் பேர் என்னன்னா ஹெசா. ஸோ இதனுடைய டயலாக்ஸ் பேட்டர்ன் தமிழ் டப்பிங் எல்லாமே எப்படி இருக்கும்னா உள்ளூ கண்டென்ட் மாதிரியே இருக்கும். அது மாதிரி ஹா ஹூ ஹா அப்படி தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் டைலாகாகவே வந்துட்டு ஒரு மாதிரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருந்தா என்ன, நீ இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தா என்ன, நீ இங்கேருந்து வந்தா என்ன, உன் தங்கச்சி இங்கே இருக்கலாமே, நீயும் அங்கே போயிட்டு வா, ஏன் இப்படி ஆச்சு, எதுக்காக இப்படி ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐயோ இப்படியே மாறிடும் உங்களுக்கே. அப்படி தான் இருந்தது ஆக்சுவலாக நான் பார்த்த படம். ஒரு மாதிரி ஹீரோக்கும் சரி அண்ட் ஹீரோவோடைய சைட் கேரக்டருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து ஒருத்தனே டப்பிங் பேசினா எப்படி இருக்கும், ஒருத்தன் தான் பேசியிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவனை போல தான் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் டப்பிங்கிறது வெரி வெரி ஒஸ்ட் இந்த படத்துக்கு. அண்ட் அதை தவிர கண்டென்ட்டாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்கும். அதாவது ஒரு ஹீரோயின் அவங்கள கூட்டு போயிட்டு ஏதோ ஒரு மரத்தில் கட்டி வச்சு மண்ணெண்ணெய்லாம் ஊற்றி எரிச்சா, அதுக்கப்புறம் அவங்க புகையிலேயே வந்துட்டு ஒரு சபதம்லாம் விடுவாங்க. ஸோ அதுதான் கதை. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேயாக மாறிடுறாங்க. அந்த பேய் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து அந்த பேய் சேர்ந்து என்ன பண்ணுச்சு, எதனால அந்த பேயாக மாறிச்சு, எதனால இவங்கள பழிவாங்கன்னு நினைக்கிது, இப்படி தான் படம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு கண்டென்ட்டாக ஓகே. ஒரு பேய் படத்துக்கு ஒரு இந்த ஒன்லைன் போதும். ஆனால் இது எடுத்துக்கிட்ட விதம், எழுதின விதம்ன்றது மகா மட்டம். எனக்கு தெரிஞ்சு உள்ளூ கண்டென்ட் பார்க்க வைக்கிறேன்னு டேரக்டர் மட்டும் கையில் கிடச்சான் கதம் இருக்கையா அப்படின்ற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இதில் சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த படத்தை தொட்டு பார்த்துணுமான்னு கேட்டிங்கன்னா உள்ளு கண்டென்ட் பாருங்க ஜாலியாக இரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அதை தவிர வேறு யாரும் பார்க்கணும், நல்ல நல்ல படம்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த ரிவ்யூ இருக்குல்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க, வேண்டாம். நான் வந்து வேறு நல்ல கண்டென்ட்டாக கொண்டு வரேன் அடுத்தது. பை பாய்.